தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டுக்கான யூஜி கோர்சஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ஈஸியாக புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு TNAU online.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்னு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆக்டிவில் இருக்க உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை கொடுங்க. உங்கள் நேமை என்ட்ரு பண்ணும்போது உங்கள் +2 மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக தான் கொடுங்க, அப்படின்லாம் கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா டெக்ஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மீனு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லும் ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண டேட் ஆஃப் பர்த் தான் உங்கள் பாஸ்வேர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து SMS மூலமாக அனுப்புவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்லாம் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ட்ரு பண்ணதால் அது டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். மீதி இருக்க ஃபீல்டு எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்கும். அதாவது நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்டேட், அதாவது உங்கள் சொந்த மாநிலம் தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்டாக அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர், அதாவது நீங்கள் மேலா ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகிரின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேஸ்டை சார்ந்தவர் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டோட டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோடை தெரிஞ்சுக்கிறது நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்குமே வேணால் அந்த கம்யூனிட்டி கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் எந்த கேஸ்ட் கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கான கோடை நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து இந்த ஃபீல்டில் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் 10ஆம் வகுப்போட மார்க் ஷீட்டில் இருக்க சீரியல் நம்பர் கேட்பாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் 12th ஸ்டாண்டர்டோட ரோல் நம்பரையும் கேட்பாங்க. அதையும் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ண வருஷம் கேட்பாங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கா. நீங்கள் எந்த வருஷம் +2 பாஸ் பண்ணீங்களோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட்டில் வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணீங்கன்னு ஒரு டேப்பில் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா NRI கோட்டான்னு இருக்கும். NRI கோட்டாவில் அப்ளை பண்ணால் அதை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா பிளாங்காக விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பாஸா +1 பாஸான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து டிக் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் டங் கேட்கும், அதாவது உங்கள் தாய்மொழியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அட்ரஸை என்ட்ரு பண்ணதும் உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த சைஸில் அப்லோட் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் உங்கள் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு பட்டன் வந்து ரைட் சைடில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாசிங் இயர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 வந்து எந்த போர்டில் பாஸ் பண்ணீங்க, அதாவது தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட் போர்டான்னு கேட்கும். அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 வந்து அகாடமிக் குரூப்பில் படிச்சிங்கன்னா இல்லை ஒகேஷனல் குரூப்பில் படிச்சிங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எந்த குரூப்பில் படிச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாம் சப்ஜெக்ட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல வந்து நீங்கள் படித்த 4 சப்ஜெக்டில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள்.
மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணாதான் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 10th +2 வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து +2, அதுக்கப்புறம் +1, அதுக்கப்புறம் 10th டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் தான் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஆட் காலேஜ் டிகிரி ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 12 காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், 12 கோர்ஸுமே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் படி 1, 2, 3ன்னு 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ், அதுக்கப்புறம் விருப்பமான காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா 1 to 12 வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரெஃபரன்ஸ் படி செலக்ட் பண்ணுங்கள். எல்லா கோர்ஸ் அண்ட் காலேஜையும் செலக்ட் பண்ணதும் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேக்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் +2 மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்கள் +2ஓட டிசி, அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சைஸில் அப்லோட் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் சிஸ்டத்தில் போட்டு கரெக்டாக வந்து இந்த பேஜில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்லேயே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் பேமெண்ட்னு மேலேயே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எந்த மோடில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் எந்த மோடில் பே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மோடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணி பே பண்ணிங்களா, இந்த இடத்துல வந்து உங்கள் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CVV நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேன் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அந்த OTP என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பேமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த பேஜில் இருக்க 3 ஸ்டெப்ஸ், அதாவது வந்து காலேஜை செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கோ டு ஸ்டெப் 4னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ஃபஸ்ட் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காப்பி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.